அரசை தர்மம் முடிச்சது. ஏய் மரியாதை பேசு. மரியாதை பேச முடியாது. உனக்கு என்ன மரியாதை? என்னமோ ஓர பேசுறேன். நெஞ்சில கைய வச்சுட்டா. என்ன உன் நெஞ்சிலையா? ஆமா அப்ப நீ ஆம்பளை பதிலுக்கு நெஞ்சில கைய வை. நான் வைக்கிறேன். நீ ஒரு முடியாதான் இருக்க. அந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சான்னு சொல்லிட்டு நான் நெஞ்சில கைய வச்சு நாளைக்கு சங்கத்துல 1.5 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும். புது கட்டணமா கட்டணும். சங்க வளர்ச்சி ஆகுதான். என்ன ஒரு ஆம்பளை நெஞ்சில கைய வைக்கிறேன். முதல்ல கை வைக்கிற வேலை வச்சுக்கிறாங்க. பிரகதீஸ்வரி சொல்லுங்க. அறிவுராஜா மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை உங்களுக்கு இருக்காது. கேளுமா, ஒரு ஆம்பளை நெஞ்சில கை வைக்கிற தள்ளுவேன். அது என் ஊர்ல நீ என்ன கை வைக்கிற? எனக்கா என் மாப்பிள்ள தீ குளிப்பேன். என்ன மசருக்கிறேன்? நான் தீ குளிக்கிறேன். அவரை முதல்ல மேல் குளிக்க சொல்ல அப்புறம் தீ குளிப்பாரு. கேளுமா, சொல்லுங்க. அவன் தீவாளி என்ன வச்சு குளிக்கிறதே பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? ஏன்? அதை சமயபுரத்தா கோயில்ல போய் மொட்டை எடுத்து வந்திருக்கான். எதுக்கு? என்ன வச்சா வலிக்கணும். நாளைக்கு இந்த ஏரியாவில பஸ் ஓடாது. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் அடிக்க வந்தாங்க. சரி, நான் ஒரே ஆளு. எப்படி சமாளிச்சு? 10 பேரையும் சமாளிச்சு ஒரு கையில ஒரு ஆயுதம் கூட கிடையாது. சரி, எப்படி சமாளிச்ச? அம்மா 10 பேர் அடிக்க வந்தாங்க. சரி, ஒரே ஆளுக்கு ஆயுதம்லாம் இருந்தா எப்படி சமாளிச்சிய? அவங்க அடிக்க வந்தாங்கம்மா. சரி, நான் அவங்க கால்ல கும்பிட்டு விழுந்துட்டேன். ஆம்பளை தைரியமா ஒரு 2 பேரையாவது அடிக்க வேணாமா? கேளுமா, அவன் 10 பேர் அடிக்கவே நெஞ்ச நிமித்துக்கிட்டு இருந்தா அடி தீய பிரிக்க போடுவாங்க. அதனால போட்டு மறைமுக தாக்குதல் பண்ணி ஒருத்தரையா போட்டு அப்படியா ஈரத்தை பாராட்டி ராணுவத்துல போட்டு எதுக்குங்க துப்பாக்கி எடுத்து சுடுறது. சுட்டியலா? நான் துப்பாக்கி எடுத்து போயுமா? சரி, அவங்களும் துப்பாக்கி எடுத்து வர நான் சுட அவங்க சுட. சரி, சுட்ட குண்டு ஊற உடம்புல வலிஞ்சிருச்சுமா. எப்படிங்க இவ்வளவு வலியை தாங்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தாங்கிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆமா, ஏன் சிரிக்கிறீங்க? எல்லா குண்டையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. சரி, ஆனா 2 குண்டு மட்டும். அது ஏன் அந்த 2 குண்டா எடுக்கற? அதை எடுத்த உயிருக்கு ஆபத்து. அப்படி என்ன அந்த 2 குண்டு? கோழி பையில தோல் பையில தொங்க விட்டுருக்காங்க. ஏங்க நான் பார்க்கவே இல்ல. நீ பார்க்கலையா? நான் நேரா உள்ள கைய விட்டு பாரு. எது உள்ள? தோல் பையில தொங்க விட்டுருக்கு. ஊழ இந்த மிரட்டற வேலை வச்சுக்காத. பக்கத்துல போல வராது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பக்கத்துல வராது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு பக்கத்துல வந்தா பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. ஆம்பளை பக்கத்துல வந்தாலே பிடிக்காது. முன்ன பின்ன தெரியாத ஆள் நீ எல்லாம் யார் போல? கேட்கணுமா? எனக்கு பக்கத்துல எட்டி நின்று பேசினா எனக்கு பிடிக்காது. பொம்பளை வாட பட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, அப்படியே இருக்கணும். கேட்க நீட்டி பேசாத. முதல்ல நீட்டி பேசுவேன். நீட்ட பிறந்த ஆம்பளை காட்ட பிறந்த பொம்பளை நீ காட்டணும், நான் நீட்டன்னு வச்சுக்கிட்டு ஓட்டணும். எதை ஓட்டணும்? தேவையெல்லாம் ஓட்டணும். எதையா ஓட்டனா? ஏன் ஓட்டு நடு ஓட்டு புடிச்சு ஓட்டு வரட்டு ஓட்டு. நீ ஓட்டுனால அங்க புள்ள இருக்க பாரு. போயா போறேன். ஆத்தா காட்சிதால கிளுகுன்னு இருக்கு. ஆமா, அப்படியே கிளுகு. நான் காட்டனே நீ என்ன செஞ்சு? அடிக்கடில கிண்ணி விரிச்சு விடு. உனக்கு அடிக்கடில கிண்ணி இல்லாத பண்ணிடுவேன். வரட்டு அடிச்சற பாவாடை தூக்கிட்டு 10 உனக்கு டவுசர் கிழிஞ்சு போற மாதிரி. உங்க ஆத்தா டபி புண்டு வாரி புட்டு. போற போல உங்க தாத்தா அங்க புட்டுக்கு தெரிஞ்சு போற. நான் மோசம் பண்ண நினைக்க மாட்டேன். மோசம் பண்ணாத உடனே மாசமாக்க போற மாட்டேன். கிழிச்ச நீ மாசமாக்கி அப்படியே எங்க புடிக்கி தள்ளிடுற. ஓத்தா நீ காட்டி புடிக்கி தள்ளிடுற. போற போலங்க. ஆத்தாக்கு இதுவும் இல்ல அதுவும் இல்ல. போடா. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஓர இங்க ஒண்ணு நீ பாத்தியா? ஏடா முன்ன பின்ன தெரியாதல அண்ணன் நாம வேற என்ன சொல்ல? ஆத்தாடி ஆத்தா நாரே மொட்டை மாரி தப்பத்துல ஊரோட ஓட்ட. ஒண்ணு தெரியல பாப்பா. அங்க 1 மணிக்கு போறச்சா தாப்பாங்க நம்ம மாதிரி சுப்புனே ஐசா வாங்கி சப்புனாங்க. சரங்கவதி ஸ்ரீரங்கத்துக்கு போறச்சா அங்க 2 சரங்கவதி வரட்டு வர. ஆமா, பணமரத்துல வாம்பு தலையில வைக்கிற சாம்பு எண்ணி அப்படி. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அங்க போயில மத்துல மூடே போயில மத்துல போடுறது கூட ஆத்தாவோட காக்கா கரண்டா காக்கா ஓ தாத்தாடி டவுசர் டர்ரின்சா போற போறகிட்டே காக்கா தாஜிகார போட்டு பாவாடை மணி வந்து தச்சு கொடுத்துட்டு போ. போயா போல. எக்கடே நட்ல ஆடுவே. நான் ஆடுவேன். நான் ஓடுவேன். நான் ஓடுவேன். நான் உட்காருவேன். கொப்ப மாதிரி நான் படுப்பேன். லைட் செட்டுக்காரங்க லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. நீ பாருமா. அவர் வந்தது உருன்னு வேற இருக்காரியா. என்னைய படி தொலைஞ்சி அவர். என்ன? உன்னை பார்த்த எனக்கு கை எல்லாம் அண்ணா குரல புருந்தது. எதுக்கு? அவன் எப்ப எது வந்து நான் போட்டிக்கு படுப்பேன்யா. போட்டிக்கியா? ஏமா போட்டி வந்துச்சு படுப்பீங்க? நான் படுப்பேன். அப்ப உனக்கு போட்டி வந்துருச்சு. இந்த போட்டியில நீ ஜெயிக்கிறியா? இல்ல நான் ஜெயிக்கிறேன். அதெல்லாம் இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்டு நீ எனக்கு பொண்டாட்டி. நான் ஜெயிச்சு சரிங்க. அதே நீ ஜெயிச்சு நீங்க தோத்துட்டா நான் தோத்துட்டேன் வச்சுக்க. நான் உனக்கு புருஷன். ரெண்டு ஒண்ணுதான். ஆக சோழி முடிஞ்சா சரிங்கிறியா? போட்டி அப்ப ஒண்ணுதானே. சரி நான் கேக்குறேமா? கேளுங்க. உப்புமா எதுல பண்ணுவாங்க? ரவையில.
நல்ல உள்ள ஆ, ஏம்மா சொல்லுங்க. உன்னை ரவையில பண்றாங்களா பகல்ல பண்றாங்களா ஏய், ஏய் மாப்பிள என் புள்ள தவறா சொல்லல நான் ஒரு நாள் ரவை மாவு வாங்கி கொடுத்தேன் அது அவங்க அம்மா ரவையில பண்ணிருக்கு அதை பார்த்துக்கிட்டு தான் என் பிள்ளை அதை சொல்லுது அது ரவையில ஒண்ணாயா ரவையில ஒண்ணானா நாங்க ரவையிலே அதிர்ச்சம் கேட்கமா சொல்லுங்க. உப்புமா ரவையில பண்றது இல்ல வேற சட்டியில இதே பண்ணுவாங்க இட்லிக்கு தேவை சட்னியா சட்னி சாம்பார் எல்லாம் தான் தேவை. அதுதான் கிடையாது வேற அரிசி உளுந்துதான் தேவை அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன வரும் மாவு வரும். இல்ல வேற குழப்பம்னு வெள்ளையா நீ என்ன தின்ற? வைட்டமின் பி நீங்க பீ திங்கிறியா? வைட்டமின் பி பீயா? பெண்கள் குளிக்கும் போது எண்ணெய் போட்டு குளிச்சா நல்லது ஷாம்பு சோப்பு சீயக்கா. இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது வேற தாப்பா போட்டு குளிச்சா நல்லது இல்லனா நீ சோப்பை போட்டு சீயக்காய் கூட உட்காந்து கை மாதிரி பொண்ணை மாதிரி இருக்கீங்க அது மாதிரி உட்காந்து வேடி பார்த்துட்டு இருக்கீங்க ஏமா சொல்லுங்க. சூப்பர் இருக்கு ஆப்பர் இருக்கு ஒரு பொருள் வாங்கினா சூப்பர், அது பதிலா இன்னொரு கம்மியா கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆஃபர். அதே கிடையாது வேற உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா அது சூப்பர் சரி. கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அது ஆப்பர் தங்கச்சி இல்ல, அக்காவை கூட்டு போய் அக்காவும் இல்ல, உங்க அம்மாவை கூட்டு ஏய் அம்மாவும் இல்லையா? என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் உன்னை பண்ணு யாரையா கல்யாணம் பண்ண சொன்னது? குப்பையில வீட்டுல கல்யாணம் நாங்க கட்டியா நல்லா படிச்சுட்டு வைப்போம். பேண்ட் சிப்பும் கோழி முட்டையும் ஒண்ணு எப்படிங்க கோழி முட்டைக்கு வந்து என்ன குஞ்சு வரும்? பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து இருந்தா வரும். இருந்தா வரலாம்னா வராது ஏமா ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? 4 காலு. அதே கிடையாது ஏய் ஆண் கழுதைக்கு மொத்தம் 4 இங்க இரு. பெண் கடலையா இருந்தாலும் சரி, ஆண் கடை 4 கால் தாயா. நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரியாதா? எப்படி தெரியுமா எப்படி? நடுவில் ஒரு மூர்ச்சகாந்த போய் பாரு ஆமா, எனக்கு வேற கிறகம் இல்லாம நான் போய் அதை பாத்துட்டு வரேன். போயா மலைக்கு. நான் எதுக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு கிடைக்கும் ஏங்க ஏன் தெரியுமா ஏன்? நின்னுக்கு டச்சா வாய்க்கு வந்து யார் வாய்க்க? உன் வாய்க்க அது வாய்க்கா? எதுக்கு நிக்கிறது வாய்க்கு சரி. அங்க இருந்து நரி ஒண்ணு வருது சரி. அது வலது பக்கம் போன நல்லதா இடது பக்கம் போன நல்லதா எந்த பக்கம் போனாலும் நல்லதுதாயா. அதே கிடையாது வேற நம்மளை கடிக்காம போனா நல்லது என்னமா சரி சரிம்மா நீ இவ்வளவு பேசுறீங்க பேசுவேன். விட விட விரியது விட்டதுக்கு அப்புறம் சுருங்குறது கேரு வந்தனும் மண்டியில பொழந்துருவேன். என்னையா அது பேசுற? தப்பா கேட்கல வேற விட விட விரிய சரி. விட்டதுக்கு அப்புறம் சுருங்கு என்னங்க அது? அவனுக்கு தெரியுமா ஆஹா. அதாமா கொட்டாவி. அது இல்ல அது இல்ல வேற விட விட விரிகிறது சரி. விட்டதுக்கு அப்புறம் சுருங்குறது என்னங்க? மாடு சாணி உடம்புது வார்த்தை ஆமா, போய் நான் அதை பாத்துட்டு வரேன், நீ வந்து பாருவா. எப்படி கேட்மா எப்படி? விட விட விரியும் சரி. புழுக்கு 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 புழுக்குன்னு போடும் எனக்கு 6 மாசத்துக்கு அதான் வேலை என்னது? அது சாணி என்றவில்லையா? டாக்டர் இல்லையா நீ ஒரு பொட்ட நாயின்னு வச்சுக்க ஒரு பேச்சு சொல்றேன் நீ ஒரு பொட்ட நாய் சரி. நான் ஒரு ஆண் நாய் ஆ. இந்த பொட்ட நாய் இந்த ஆண் நாய் கூப்பிடுது எப்படி? எப்படி பாரு நீ ஒரு பெரிய நடிகை தானே இப்ப நடிச்சு காட்டணும் வா நான் கூப்பிடுறேன் நீ வர்றேன்னு சொல்லணுமா இது எப்படிங்க நான் வரேன்னு சொல்றது? வா அங்க ஒரு பீதிங்கிற நாய் ஒரு பல்லு உடம்பு கிடக்குது செவனே கிடக்க மாட்டேன் அந்த பிள்ளைக்கு செல்ஃபாக நினைக்கும் உடம்பு செல்ஃபாய்க்கு பீதிங்கிறனாயா? என்ன அப்படி கேட்கணும் பண்ணி மட்டும்தான் பீதிங்கம்மா கேள்வி கூட மட்டும் தெரியாதுங்க எனக்கு. இனிமே நாய் பின்னாலே தெரியும் ஏய், எனக்கு ஒரு வேலை இல்லையா? அப்ப பாரு மொத்தமா பேச போறாரு. வண்டியிலையா நேத்து பிடிச்சேன் வந்ததுல இருந்து ஏத்துங்க இல்ல ஏத்துங்கிறோம். நேத்து போற இடத்துல ஏத்துங்க ஏத்துங்கன்னு சரி. அவன் பாக்குற ஒரு ஆப்ப வாங்கி வச்சுட்டு கட்டி கட்டிக்க ஏத்திட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டியா போதை இல்ல அதெல்லாம் கேட்டேன் இப்ப கூப்பிடுன்னு பாரு நான் அந்த பொய்ச்சலோட செய்யாம இந்த நீ எனக்குன்னா அது குட்டி ஓட்டணும் நான் என் ஏங்க, மனைவி எனக்கு பதில் அவர் சொல்றாரு. இப்ப நான் உன்னை கூப்பிடும்போது நீ இந்த வார்த்தை எப்படிங்க அதை சொல்றது? சொல்லணுமா ஏங்க அவர் பண்ணுவாரு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க டேய் பிரதேஸ்வரி ஏய், நாய் பிரகதீசன் தான் சொல்லுது. இப்படி ஒரு நாயை நான் பார்த்தது இப்ப இந்த இல்லை. நாயை கூட்டிட்டு அந்த நாய் கிராஸ் ஆகுது எப்படி? அந்த நாய்க்கு இந்த நாய்க்கு சண்டை வரும் எப்படிங்க? இந்த கல்லுல அடிபட்டுச்சா? இதுல ஒரு நாய் கடிபட்டு ஓடி போச்சு சரி. இப்ப இந்த பொட்ட நாயை கரெக்ட் பண்ணுவாங்க எப்படி? நான் என்ன பண்ணணும்? ஏய், போறே பாரு, போறேன் முடிச்சுக்கிறேன். நீ இதுக்கு சரி பண்ணிட்டு வர மாட்டேன் ஆஹா. நான் யாரு தெரியுமா? யாருங்க?
பெரிய டாக்டர். டாக்டர் இதுவரைக்கும் நான் 100 ஒப்பளைய போட்டிருக்கேன். ஏய், என்ன போட்டிருக்க? ஊசி போட்டிருக்கேன். ஊசி போட்டிருக்கியா? நான் போட்ட ஒப்பளை கூட ஒண்ணுக்கு என்ன முன்னுக்கு? நோய் குணப்பட்டு ஒண்ணுக்கு வந்து. அப்படியா? வாட் இஸ் யுவர் நேம்? என் பேரா? உங்க பேர்? சுனிதா. அதெல்லாம் இப்ப தர முடியாம பாமா நீ வேற. என்னங்க? நான் வச்சிருக்க ஒண்ணு வாங்க. எல்லாத்தையும் 10 15 இருக்கு, எல்லாத்தையும் ஒண்ணுதான் இருக்கு. என் பேர் ஐயோ, என் பேர் வேறங்க. என் பேர் காட்ராணி. ஓ மை காட். காட்ராணி. ஆ. காட்ராணி. ஆமாங்க. என் பேர் என்ன தெரியுமா? என்னது? குத்துராசா. உங்க பேரா? ஊசி உத்துறாங்க. மாப்ள, என் பேர் ராசா. என் பேரை கேட்கலையே. உன் பேர்? மாட்டுராஜா. அவர் பேர் அமுக்குராஜாவா? ஏப்பா இருக்கட்டு. என்னடா அம்புட்டு அமுக்கு குத்து போட்டு அப்படின்னு என்னது இதெல்லாம்? ஏறணும் படத்துடைய பேருமா? ஆயா இருக்கட்டுமா? நான் பெரிய ஆளா இல்லையா? பெரிய டாக்டர் இல்லையா? சரிங்க சார் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். அப்படி என்ன படிப்பு சார்? நீ விரல விடுறியா? எதுவும் இல்ல. என்னைக்கு இல்ல. வேணாம். சொல்லுங்க. பிஆர்சி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ், ஏங்க. பிஆர்பி. இதெல்லாம் பஸ் பேரியா? இந்த பஸ் எல்லாம் ஏறி படிச்சேன். ஏறி இப்ப இந்த வந்துருச்சு வருங்க. அது நம்ம ரயிலோட வந்து ஒரு கடி கடிச்சிட்டு போ குடியில. கருகருன்னு இருக்கு வேற. கருப்பேன் கடிக்க மாட்டேன். கருப்பேன் பொல்லாத ரொம்ப குசும்புக்காரன். குண்டியில இருந்து ஒரு கடி தான் கடிப்பேன். அட கருமம். இருக்கட்டுமா? சொல்லுங்க. உடனே நான் செக் பண்ணலாம். ஏய், பொளந்துருவே மண்டைய. செக்கப் செக்கப். செக்கப்பா. ஏமா நீ வாடா செல்லாம். ஆஹா. உடனே நான் செக்கப் பண்ணணுமா இல்லையா? சரி. நீ என்ன செய்யணும்னா என்ன பண்ணணும்? இந்த டாக்டர் பாக்கமா முதல்ல கம்ப ஊண்டு விடட்டும். யார் இந்த கம்பா ஊன்றவங்க? சார் கமாண்டர் சார். சார் கமாண்டர் சார். இந்த பிள்ளை க்ளீன் பண்ணி அனுப்பி கொடுங்க. கிளீன் நான் என்ன பண்ணிருக்கேன்? அட்ரஸ் க்ளீன் பண்ணி. ஏம்மா, வாம்மா. ஏய் போயா இல்லையா? உன் பேர் என்ன? ஏய் அம்மா பேரு. இல்ல, உன் பேரு என்ன? என்ன வயசு? 20. 20 வயசு. நான் புதுக்கோட்டை தானே? சரி, பேர் என்ன? காட்ராணி. எந்த ஊரு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில எத்தனை இருக்கு? மேல 2. மேல 2, கீழே 1. எனக்கு கீழே 3. ஏய், எப்படியா கீழே 3? ஆஸ்பத்திரி கீழே 3வது வீதியில. அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா. ஏம்மா வயசுக்கு வந்துட்டியா? வல்லனா என்ன நம்புற? வயசுல வேணா குச்சி எடுத்து குத்துடா. எதுலடா? சை. இவன் வேற கிளம்பிட்டு இருக்கியா? இந்த கடச்சனேந்திர சேர்ந்த திருச்செந்தூர் வண்டி, செந்தூர் வண்டி நிக்குதாம்ல, அந்த செந்தூர் வண்டியில ஸ்கார்பியோ வண்டி நிக்குதான். அதோடைய சாவி சமைக்கிற இடத்துக்கு நீங்க வருவீங்களா? கண்டிப்பா. கடச்சனேந்திர செந்தூர் எங்க இருந்தாலும் உடனடியாக சமைக்கிற இடத்துக்கு வருவீங்களா? கடத்தல் நேர்ந்தல். கடத்தல் இல்லையா? கடச்சனேந்தல். ஆமா, நீங்க கடத்தல் சொல்லி விட்டு கிளம்ப முடியல. சொல்லுங்க. சரி, உன்னை நான் செக்அப் பண்ண முடிவு பண்ணிட்டேன். பண்ணுங்க. உனக்கு இழுத்து விட தெரியுமா? அப்படின்னா மூச்சு எப்படி? மேல பிடிச்சிருக்கும் போது கீழே திறக்கணும். ஏய், டேய், என்னது? மூச்சுமா எப்படி இருக்கு? ஏய், ஏய், எல்லாம் பதற மதிய பண்ற. சுத்தமா இருக்கு. போ போ, சரியாயிடும். மூச்சு மூச்சு மூச்சு. என்னமா சத்தமே கேட்க மாட்டேங்குது? காதுல மாட்டிக்கோ சார். ஓ மை காட், காதுல வைக்கணும். ஏமா நான் தான் இடம் தெரியாம வச்சிருக்கேன்ல, நீயாவது அந்த ஓட்டையில பிடிச்சு விடு. சரி, ஆமா. என் டாக்டரால வேற எதுமா? இல்லப்பா, நான் மாட்டாசுபத்திரியில வேலை பார்த்தேன் கொஞ்ச நாள். அதனால பின்னால கையை விட்டே சரி. ஓகேவா? இல்ல பாப்பா, மூச்சு மூச்சு. என்னது? ஏமா முட்டைக்கோசு நிறைய தின்னீங்க. அடச்சை. அங்க வர 3 பேர் மயங்கி கிடக்குறீங்க. ஆமா. உனக்கு பயங்கரமா நோய் காய்ச்சல். என்ன நோய்? நீ கேட்டு ஊருக்கு போய் நான் கை காலம் பின்னால வர மாதிரி வருதுங்க. கையில சோதனை வாய் ஆன் திறக்குமே. சொல்லுதுங்க. மணல்ல ஒண்ணுக்கு தான் நொறு நொறையா போகுமே. போகுதுங்க. உனக்கு சிக்கன் தெரியாது. சிக்கன் துணியா இல்ல குனியா? இதுக்கு நாடகம் நடிக்க வந்திருக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் ஆறுமணி இசைக்கூடிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்னர். மிருதங்கம் இசைக்கூடிய அண்ணன் பிரபுராம் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறார். இங்கு சிறந்த முறையில் உங்களுடைய பல வாத்தியம் செய்யக்கூடிய கே.ஆர். ராஜா அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறார்கள். சிறந்த முறையில்
தாளம் செய்து கொடுக்கும் இன்பச்செல்வம் அவர்களுக்கு முன்னாடி கொடுக்கப்படுகிறார். இங்கு சிறந்த முறையில் டான்ஸரா நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரகதீஸ்வரி அவர்களுக்கு 2 ஊர்ல செயின் போடுறோம். அடுத்தபடியாக பப்பனாடு கொண்டிருக்கும் அருமை தம்பி அருவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார்கள். இங்கு சிறந்த முறையில் இங்கு வீடியோ கவரை செய்யக்கூடிய அந்த டபுள் கே கண்ணன் அவர்களுக்கு, டபுள் கே தமிழன் உரிமையாளர் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்துள்ளார். மைக் செட் உரிமையாளர் வாங்கினேன். இங்கு சிறந்த முறையில் காவல்துறை ஆய்வாளர்கள், சிறப்பான முறையில் காவல் புரிய வந்திருக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக கொண்டாடி அறிவிக்கிறார். வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. நாடகத்தின் அமைப்பாளர் கருப்பையா கை தட்டுங்க. மைக் செட் ஏபி சபரி அந்த வண்டியை கொண்டு வர சொல்லுங்க. லோட மெதுவா வாங்க, என்ன வாங்க மெதுவா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் 5 மணிக்கு கும்பாபிஷேகமே, 7 மணிக்கு, அப்போ 5 மணிக்கு யாவும் நடத்த காசல் ஆரம்பிச்சுவாங்க. வயர்மேன் அண்ணா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வயர்மேன் சமயக்கார அண்ணன் மேஸ்திரி நன்றி நன்றி நன்றி. சிறப்புனே. மாஸ்டர் மாஸ்டர் பெருமாள் அண்ணன் அவர்களை வருகை வரவேற்கிறார்கள். இபி டிபார்ட்மெண்ட் வந்திருந்தாங்க வாங்கினே. பாலமுருகன் அண்ணா அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். கொட்டவை பெருமாள் அண்ணன் எங்க இருந்தாலும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொட்டவை பெருமாள் அண்ணன் பெருமாள் அண்ணன் பெருமாள் அண்ணன் வராது. இந்த உட்காந்துருக்காரா? இந்த வரைக்கும் கொட்டவை கேட்கணும். வருது அது பார்த்து முடியலன்னா கீழே இருந்து விடாங்க. ஐயா பெருமாள் ஐயா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக நல்லா கோர கை தட்டுங்க. மழை வெஞ்சாலும் ஒழுங்காத அளவுக்கு போட்டிருக்காரு. பார்த்து 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 இறக்கி விடுறோம். கையை கொடுத்து இறக்கி விடுறோம். இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாலமுருகன் அண்ணா அவர்கள் எங்க இருந்தாலும் அண்ணே பாலமுருகனே நாளைக்கு இபி ஆபீஸ்ல வந்து கொடுக்குறோம். 4 துண்டு மட்டும் கொடுக்குறோம். அப்புறம் நீங்க வந்து போச்சு
மெதுவாக அரசம்பட்டியை சேர்ந்த கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாட கொடுத்து வாங்க வாங்க எங்களுக்கெல்லாம் கொண்டாடி கொடுத்து கௌரவப்படுத்தக்கூடிய பிள்ளைச்சேரி கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கத்தை ஆரம்பிச்சிடலாமா ஆட்டா பிரேமேஸ்வரி போட்டு எப்படி போடு கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம் கணக்கில்லாத தென்னமரம் தென்னமர காட்டுக்குள்ளே நான் கூட்ட போறேன் கலப்பே பிள்ளைச்சேரியில் இருக்கக்கூடிய உச்சி மகாலயமான வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போறைய பொழப்பே அக்கமே அடுத்து தாரதம்னா ஆகட்டோ என்று சொல்லி ஆகட்டோ என்று சொல்லி சேதுபதி கடலுக்குள்ள சிவப்பு பிள்ளைய படகு சேதுபதி கடலுக்குள்ள சிவந்த பிள்ளைய நரி குடிக்கும் மலைக்கு போறேன் நரி குடிக்க
திரும்பியா நரிக்கு 2 கொம்பு இருக்கு தெரியுமா? நரி முடிக்க மலைக்கு போறேன் நரிக்கு இருக்க கொம்பு ஒடுத்து தாரியா வச்ச குறி மாறாது மாறாது இசை வரையும் மீறி ஓடாது ஓடாது அழகர் மலை காட்டுக்கு வா காட்டுரு அழகர் மலை காட்டுக்கு வா காட்டுரு அழகர் மலை காட்டுக்கு வா காட்டுரு நரி இருக்க பொந்துக்குள்ள விட்டு ஆட்டுரு நரி இருக்க பொந்துக்குள்ள விட்டு ஆட்டுரு என்ன இந்த நேசோட்டாரை கருப்பா கருப்பையா கருப்பையா சபரிமலை காவல்காரா காவல்காரா இப்ப இங்க இந்த நேரம் நீங்க எங்க இருந்தாலும் நமது பிள்ளைச்சேரி கிராமத்துக்கு வந்திருந்து வாழ்த்துகளை வேணுமையா வேணுமையா எங்க இருந்தாலும் இங்க வந்து பிள்ளைக்கு கிராமத்துக்கு ஓடிவா கருப்பையா சின்ன கருப்பு பெரிய கருப்பு எங்க கருப்பை அங்கே இடி முழங்கு கருப்பசாமி இங்கே ஏறி முழங்கிடி கருப்பசாமி தங்க கல்ல ஜமீனி இடி முழங்கு வேலை கொண்ட கொண்டு வேலை இடி முழங்கு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ராஜவத்த ராஜாத்தி ஊருக்குள்ள போட்ட ஒரு வாழ்த்து பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி தள்ளி விட்டுறாங்க இடம் பத்தல நாட்டு நட போல நாடு பூமையில நாட்டு நட போகையிலே நாடு வர பூமையிலே காத்தடிச்சா கிளம்பிரண்டி காத்தடிச்சா கிழங்கிறண்டி இந்த சிவத்த மச்சம் நானு வாழு சிவத்த வச்ச நாடு வாரு கலக்கிடாம காத்துருடி கரிச காட்டுலே அப்படி அப்படி நம்ம நல்லா நல்லாவே பாடுற லவ் பண்ணலாமா அப்படின்னா என்னங்க? உனக்கு தெரியாதா வந்து கட்டிப்பிடி ஆ? கட்டிப்பிடி சத்தாமா காதல் வரும் இல்லனா இல்லைன்னா கடுப்பு தேவை எனக்கு கட்டி பிடிச்சாதான் கடுப்போம். அப்படியா உனக்கு அப்படி இல்லையா ஆமாங்க. சரி இங்க கிட்டத்துல வா ஊரை தொட மாதிரி தொடக்கூடாது வேற எப்படி? தயிர் சாதம் பண்ணி அந்த மாதிரி பெண்ணே இல்லாட்டினா புரோட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி கட்டணும் அவங்கள கையோடு சுத்தி கையோடு நீ விட்டாலும் பரவாயில்ல நான் சேவடின்னு கிடப்பேன் ஆமா ஆரம்பத்தில் அப்படி தெரியும் போக போக எல்லாம் சரியாயிடும் லைட் சுத்திக்காரனே லைட் ஆஃப் பண்ணி கொடுக்கணே இந்த பிள்ளையை கட்டி பிடிச்சோன்னே இந்த பிள்ளையை கட்டி பிடிச்சோன்னே அந்த வயலுக்கு அருணா கவர்லாம் புருன்னு தான் என்னமா பண்ண போறலாக்குன்னு
எப்படி பண்ண தெரியுமா? எப்படி? சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மாடி. வணக்கம். உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க, என் காதலையும் ஏனே வாயில நடக்கிறீங்க? இல்லம்மா மூடு சரி, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. 3 சிப்பாயிடுச்சு. ஆமா, யாரு நிலப்புல இருந்திருக்க? அடச்சை, நீ தானே இதை வாங்கி விட்டா இது அடக்கி வச்சிருக்கேன். அடச்சை, சரி உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க, என் காதல 4 பேர் சாட்சியா வச்சு என்ன செய்ய போற? சாட்சி வச்சு உங்களை காதல் பண்றேன். நாளை பின்ன நீங்க என்ன கழட்டி விட்டு போயிட்டீங்கன்னா அவங்க 4 பேரும் எனக்கு இருப்பாங்கல்ல. அவங்க 4 பேர் இருக்க மாட்டாமா? வேற? நான் என்னைக்கும் உன்னை கழட்டி விட மாட்டேமா. நெசமா? கடைசி வரைக்கும் நிப்பேமா. நெசமா? அதான் உண்மை. சரி, என்னை நம்பினவங்க கைவிட மாட்டேன். சரி, சேலையில வீடு கட்டவா, செல்லு வசிக்க, பாவாடையில் தக்குஸ் கட்டவா, பேண்டு குமிக்க. அடச்சை, இப்படியா பாடுறீங்க? ஒத்த நொடி பார்வையில் கட்டிய நெய்ல தவண்ணே என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை ஆச்சனே. தவண்ணே என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை ஆச்சனே. நான் உனக்கு
பையன் கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட என்னென்னமோ பண்ணேன். ஆனா உன்னை முச்சத்திலையும் படி விட்டான். நான் அந்த பையன் கருப்பா இருக்க வயதை என்னமோ சொல்லிவிட்டேன். போனா போயிட்டு போறேன். சுண்டுனா சோரியத்தி நாய் வரும். அது வந்தாலும் விடுறது இல்லை. 2000 உலகமா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கை நிம்மதி ஏழை அப்படி நம்மள வெடிப்பட்ட பிள்ளை எல்லாம் மட்டும் நம்ப கூடாது. தடிக்கு சொந்த கண்ணாக்கி வீதி வேலையை விட்டு விளையாட்டு போயிடுவா. 10 மாசம் சுமந்து விட்ட தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவன் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்து போனால் தன்னுடைய மகனை படிக்க வச்ச பெரிய ஆக்கம் சொல்லிட்டு தன்னுடைய நிலங்களை பூரா வித்து படிக்க வைக்கிறார். பையன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயா. நான் பெத்த மகனை நீ டாக்டர் ஆக்கி கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் என் பக்கத்தில் இருக்க ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாயுடைய அம்மா எனக்கு அசிங்கமா இருக்கடி வீட்டை விட்டு வெளியே போய் தலைமையில பிடிச்சு வெளியே தள்ளி விடுறா. இந்த தாயாப்பட்ட வயதுகிட்ட போய் சாகக்கூடிய நேரத்துல ஊர் முக்கியஸ்தரை கூட்டு கடிதத்தை கொடுத்தாளா. நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்தில் கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க. ஒரு நல்ல கட்சி என்னுடைய மகன் வந்தான்னா அவன்கிட்ட கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாளா. அந்த கடிதத்தில் என்ன எழுதினா, அப்பா மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் எழுத்தான ஒரு இடமா அனுப்புனேன். என் கண்ணு கூடாததுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது படாத பொருள்பட்டு உன்னுடைய கண் வெண்களை அழிஞ்சு வச்சு டாக்டர் ஐயா சொன்னாங்க நீ வெத்தமே கூடனா போறேன்னு சொன்னாங்க. இந்த வெத்த மனசு கேட்கலையா. நான் வெத்த பையன் கூடனா போறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிக்கும் உனக்கு நான் வச்சேன்டா. அதனாலதான் என் கண்ணு குருடும் சொல்லி உண்மையை எழுதியிருந்தாலாம். இதை படிச்சு பார்த்த மயனாப்பட்டவன் அழுது புரண்டானாம். இது ஏன் அவங்க சொன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறானோ அவனே உண்மையான ஆம்பளையா மனிதனா மகனாவும் இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி அந்த அம்மாவை பாடி நாடகத்தில் ஒரு நன்றி வணக்கம். 300 நாள் சுமந்தேன் என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்தேன். பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்தேன். அம்மா மாறிலையோ அம்மா தோளுலையோ நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் வீர்வ நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்டு சாமி என்னைக்குமே நீதாயே சாமியே. அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பித்தவளை நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. அந்த உத்தமே மறந்தா அவை செத்தவனே தாண்டா. பத்து மாதம் என்ன சுமந்து சேரா
புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு இறந்து போயிடுறாரு. மயங்காரே சிங்கப்பூர்ல பெரிய ஆளா இருக்க வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்த மயங்க சொல்றான், ஏமா இங்க இருந்து கஷ்டப்படுற, வாமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீடு நிலங்கர நகை நட்டு எல்லாத்தையும் வித்து ஒரு பணமாக்கி கூட்டிட்டு போறேன். ஏர்போர்ட்ல கூட்டிட்டு கொண்டு போய் பெத்த தாயை உட்கார வச்சு இருமா உனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்துட்டு போறேன். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. போன பையனை காணும். 1 மணி நேரத்துக்கு பசி கொடுக்க மாட்டானே நம்ம மயன் சொல்லிட்டு தாயாப்பட்டவ அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே அலம் மோதுறா. அப்ப அலம் மோதிக்கிட்டு இருக்கும்போது அங்க போடிங் பண்ணக்கூடிய ஆபீசர் பார்த்துட்டு இந்த அம்மா மேல சந்தேகப்பட்டு என்னமா அங்கேயும் அலம் மோதுற யார் என்ன விஷயம் கேட்கும்போது, என் மயங்க வெளிநாட்டு கூட்டி போறேன்னு சொன்னா என்ன ஏர்போர்ட்ல உட்கார டீ வாங்கிட்டு வந்து சொன்னேன், புள்ள பசி கொடுக்க மாட்டேன் பாருங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னால போன பிளைட்ல அந்த போர்டிங் பண்ண லிஸ்ட்ல பார்த்தா மயனாப்பட்ட சிங்கப்பூர் போயிட்டான். இந்த தாயை அனாமத்தமா விட்டுட்டு இந்த தாயாப்பட்ட நெஞ்ச பிடிச்சுக்கிட்ட இடத்துல உட்காண்டான மயம் போயிட்டான்னு சொன்ன. அப்ப அந்த அதிகாரி என்ன செஞ்சாராம், அந்த அம்மாவை கூட்டி கொண்டு அனாத ஆசிரமத்துல சேர்த்து வச்சாராம். இதே நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த உலகத்திற்கு முதல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாயின் தகப்பனும் தான். நீ 1000 கோயிலுக்கு அன்னதானம் போட்டாலும் 10,000 கோயிலுக்கு நீ பாத யாத்திரை நடந்தாலும் பெத்த தாய் தகப்பன பசியும் பட்னியுமா போட்டுட்டு நீ எத்தனை மடங்கள் கட்டி கொடுத்தாலும் எந்த சாமியை சிகிச்சை செய்யாது. ஆகையால இந்த உலகத்துக்கு முதல் தெய்வம் சொல்லக்கூடிய தாய் தகப்பன் தான். அவங்க நீங்க வாழ்வதற்காக இந்த உடம்புல ஒரு அறை வைத்து கட்டினவள் தான் பெற்ற தாய். கருவறை என்று சொல்லக்கூடிய அந்த கருவறையை வைத்து தன்னுடைய உதிரத்தையே பாலாக்கி கொடுத்தவள் தாய். அப்பேற்பட்ட தாய் தகப்பனுக்கு யார் ஒருத்தர் வீட்டுல ஒரு அறை வைத்து கட்டாதவன், வீடு கட்டும் போது வீட்டுல ஒரு அறை வைத்து கட்டாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்பதை எடுத்து கூறி தாய் தகப்பன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கள் என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உடைய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நாடகத்திற்கு ஒரு நன்றி வணக்கம். ஒரு அரை அடி முன்னாடி